நேற்று சுங்காய் ஹாஜி டொரானியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தின் கழிவறையில் கைக்குழந்தை ஒன்று கவனிப்பின்றி இறந்த நிலையில் காணப்பட்டது தொடர்பில் சபாக் பர்னாம் காவல்துறை புகார் ஒன்றை பெற்றது. சபாக் பர்னாம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது யூசுப் அஹ்மத் கூறுகையில், நேற்று மதியம் 12 மணி அளவில் கைக்குழந்தை ஒன்று கழிவறையில் உள்ள டாய்லெட் பவுலில் கிடந்ததாக புகார் அளிக்கப்பட்டது என்றும், இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகளும் மருத்துவ அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் என்றும் அவர் கூறினார். அது மட்டுமின்றி அந்த குழந்தை உயிரிழந்து விட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இச்சம்பவம் தொடர்பிலான முதற்கட்ட விசாரணையில் கர்ப்பிணி பெண் ஒருவரும் மற்றொரு பெண்ணும் பெரோடுவா பெசா ரக காரில் வந்திறங்கியதும் கழிவறைக்குள் சென்றதும் சிசிடிவி பதிவின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 318 கீழ் விசாரிக்கப்படுவதாகவும், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அல்லது அபராதமும் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் என்றும் முகமது யூசுப் மேலும் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.